இஆர் டயக்ராம் ஓகேவா? இப்போ வந்து என்ன போட்டிருக்காங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் மெனு ஆர்டரிங் சிஸ்டம் வந்து பண்ண போறாங்க ஓகேவா? இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க, ம். ஃபர்ஸ்ட் த கஸ்டமர் ஏபிள்ட், இதை ஃபர்ஸ்ட் அப்படியே உள்ள வாசி. இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் வாசிச்சுட்டு இங்கே இருந்தால் ஆரம்பிக்குது கொஸ்டின். த கஸ்டமர் ஏபிள் டு வியூ த ஃபுட் ஐட்டம்ஸ் மெனு. கஸ்டமர் வந்து ஃபுட் ஐட்டம் மெனுவை பார்க்க முடியும் ஓகேவா? இன்னொன்று என்ன பண்ணலாம், ஆ. கால் த வெயிட்டர், வெயிட்டரை கால் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொன்று என்ன, ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். ஆனால் அப்படி இந்த ஃபைனல் ஒரு கஸ்டமராக போனால் அவனால் மெனு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மெனு பார்ப்பான். மெனு பார்த்துட்டு என்ன பண்ணுவான், ஆ. வெயிட்டரை கூப்பிடுவான். வெயிட்டரை கூப்பிட்டுட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் பில்லு வரும் கரெக்டாக. இது இது ம். கஸ்டமருக்கு. அடுத்தது வெயிட்டருக்கு. வெயிட்டர் வந்து ஒருத்தர் கையிலேயே ஒரு ஒரு வயர்லெஸ் டேப்லெட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒருத்தர் கையில ஒரு டேப்லெட் வச்சிருக்காங்க. அந்த டேப்லெட் மூலமா என்ன பண்ணுவான், ஒரு கஸ்டமருக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுவான். அந்த என்ன ஆர்டர் வேணும்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுவான் கரெக்டாக. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமரை அசிஸ்ட் பண்ணுவான். அவனுக்கு என்ன ஆர்டர் வேணும்னு எடுப்பான். அந்த ஆர்டர் என்ன பண்ணுவான், செஃப்புக்கு அனுப்புவான் கரெக்டாக. ஆர்டர் எடுப்பான். ஆ. ஆர்டர் எடுத்து அந்த செஃப்புக்கு அனுப்புவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அந்த பில்லை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். கஸ்டமரோட பில்லை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் யாரோட வேலை, வெயிட்டரோட வேலை ஓகேவா? இப்போ ஆ. செஃப் என்ன பண்ணணும், செஃப் வந்து அவன்கிட்ட வந்து ஒரு டிஸ்ப்ளே இருக்கும். அந்த டிஸ்ப்ளே என்ன இருக்கும், என்ன ஆர்டர்லாம் வந்திருக்கும், அந்த வியூ ஆர்டரை அந்த ஆர்டர்லாம் என்ன பண்ண முடியும், வியூ பண்ண முடியும் கரெக்டா. அடுத்தது என்ன பண்ணணும், ஆ. ம் ஏபிள் டு வெயிட். ஆ இப்போ அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது இந்த செஃப்ங்கிறது என்ன பண்ணணும்னா, ஸ்டேட்டஸ், அந்த ஃபுட் வந்து என்ன கண்டிஷன், இப்போ என்ன முடிஞ்சிருச்சா இல்லை நடந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கானா, அதோட ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணணும் கரெக்டாக. இன்கேஸ் அப்படி முடிச்சிட்டான்னா நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். அந்த வெயிட்டருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும், முடிஞ்சிருச்சு வந்து எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். அடுத்தது இந்த சிஸ்டம் சுட் ஹேவ் ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ வந்து மெயின் சிஸ்டம் அட்மின் சிஸ்டம் ஒன்று இருக்கும்ல. அந்த அட்மின் சிஸ்டமில் என்ன இருக்கணும், ஃபுல் அக்கௌண்ட்ஸு, லாகின் ஃபெசிலிட்டிஸு, சப்போர்ட் சூப்பர்வைசர். அதில் சூப்பர்வைசர் யார் யாருக்கு என்ன, யார் யார் என்ன வேலையில் இருக்கணும், யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், இதில் ஏதாச்சும் ரீஃபண்ட் கொடுத்தோமா, கஸ்டமருக்கு ஏதாவது ரீஃபண்ட் கொடுத்தோமா, இல்லை ஏதாச்சும் ஒரு இது ஏதாவது ஒரு அன்னோன் இது ஏதாவது நடந்துச்சா, இது எல்லாமே யாருக்கு தெரியணும், அந்த அட்மின் சிஸ்டம்க்கு தெரியும் கரெக்டாக. இதெல்லாம் ஒரு ம். ஹோட்டலோட சினேரியோ. இது எப்படி இப்போ வரைகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு மெயினாக என்னலாம் இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தபடி கஸ்டமர். கஸ்டமரு. கஸ்டமரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, ஒரு கஸ்டமரு. ரெக்டாங்கிள் டேபிளில் போட்டுரு கரெக்டாக. ஒரு ரெக்டாங்கிளில் கஸ்டமரை போட்டுரு. அடுத்து என்ன இருக்குது மெயினாக, அடுத்து என்ன இருக்குது, வெயிட்டர் கரெக்டாக. வெயிட்டர். அந்த வெயிட்டர் என்ன போட்டுடலாம், வெயிட்டர் இங்கே ஒரு ரெக்டாங்கிளில் போட்டோம் கரெக்டாக, வெயிட்டர். அடுத்து இன்னொருத்தர் யாருக்கா, செஃப் கரெக்டாக. அந்த செஃப். செஃப்பையும் என்ன பண்ணுறோம், செஃப்பையும் ரெக்டாங்கிளில் போட்டோம். மீதி என்னலாம் இருக்குது, ஆர்டர் பண்ணலாம், அதே மாதிரி ஃபுட்டு இருக்கும், இன்னொன்று பில் இருக்கும் கரெக்டாக. ஆர்டரு ஃபுட்டு பில்லு கரெக்டாக. என்ன பண்ணலாம், ஆர்டர் ஒரு ரெக்டாங்கிளில், பில்லு ஒரு ரெக்டாங்கிளில், ஃபுட்டு ஒரு ரெக்டாங்கிளில் போட்டுருவோம். இந்த டபுள் ரெக்டாங்கிள்லாம் என்னன்னு இதை மட்டும் சொல்கிறேன் ஒரு நிமிஷம். ஒரு 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 இதுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் ஓகேவா? என்டிட்டினா இது டபுள் ரெக்டாங்கிள் இங்கே இருக்கு. ஆ ஈச் டோட்டல் பார்ட்டிசிபேஷன், டோட்டல் பார்ட்டிசிபேஷன். டபுள் ரெக்டாங்கிள் கிடையவே கிடையாது. ஆமாம், டபுள் ரெக்டாங்கிள் சிங்கிள் ரெக்டாங்கிள் தான், அதுதான் டபுள் ரெக்டாங்கிள் போட்டுருக்கேன் ஓகே. சரி, இப்போ இங்கே மெயினாக என்னெல்லாம் என்னோட மாடலு என்னெல்லாம் இருக்குது, மெயினாக எனக்கு வந்து கஸ்டமர், ஆர்டரு, ஃபுட்டு, செஃப்பு, வெயிட்டர், பில்லு. இவங்களுக்கு அடுத்தது கேஷியர் ஒருத்தர் இருப்பான் கரெக்டாக. இதெல்லாம் நீ எக்ஸ்ட்ரா நீயே போட்டுக்கலாம் ஓகேவா? அங்கே கொடுத்துருக்கிறது மட்டும் ஆ. தான் போடணும்னு இல்லை. உனக்கு அந்த சினாரியோட என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும்ல, ஒரு ஹோட்டல்னா இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு தெரியும்ல. இதில் மெயினாக வர்றது ஆ. அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்ல, ஒரு ஆப்ஜெக்ட்டோ இல்லை ஒரு பர்சனோ இருப்பாங்கல்ல. ஒரு ஆப்ஜெக்ட்டோ இல்லை ஆ. ஒரு பர்சனோ, அது எல்லாத்தையும் என்ன பண்ணால் ரெக்டாங்கிளில் போட்டுறணும் ஓகேவா? ரெக்டாங்கிளில் போட்டு ஆ. ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள்லாம் போட்டு முடிச்சிடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இப்போ கஸ்டமர் என்ன இருக்கும், கஸ்டமருக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், அந்த கஸ்டமருக்கு ஒரு நேம் இருக்கும், அந்த கஸ்டமருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் கரெக்டாக. இதெல்லாம் என்ன பண்ணா, ஆ. கஸ்டமரோட லிங்க் பண்ணி அவனுக்கு சர்க்கிள் மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் போட்டுறணும், ஓவல் ஷேப்பில். அதே மாதிரி ஆர்டர்னா என்ன ம். இருக்கும், ஆர்டருக்கு ஒரு ஆர்டர் ஐடி இருக்கும், அந்த ஆர்டரில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபுட்டுன்னு இருக்கும் கரெக்டாக. என்னென்ன ஃபுட்டு, ம். எத்தனை நம்பர் ஆஃப் ஃபுட்டுன்னு இருக்கும் கரெக்டாக. இப்போ ஃபுட்டுனா என்ன ம். இருக்கும், ஃபுட்டு ஒரு மெனுவில் ஒரு ஃபுட் இருக்கும், அந்த ஃபுட்டுக்கு என்ன இருக்கும், இந்த ஃபுட்டோட குவான்டிட்டி இருக்கும், இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் இருக்கும் கரெக்டாக. ஃபுட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வரும், எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு இருக்கும் கரெக்டாக. செஃப்னா என்ன, ஃபுட் செஃப். ஏன் ப்ரோ பாக்ஸ் விட்டுருக்கான்? ஃபுட்டு நீ மெனுவில் போட்டிருப்பில்ல, இது வந்து தந்தூரி சிக்கன் குவார்ட்டர், இது ஃபுல்லு, இது ஹாஃப், அந்த மாதிரி போட்டிருப்பில்ல, அதான் குவான்டிட்டி. அங்கே குவான்டிட்டி அதாவது மெனுவில் உள்ள ஃபுட் ஐட்டம் அதான் ஓகேவா? ஓகே, ஓகே. புரியுதா? அது நீ என்னென்னாலும் போட்டுக்கலாம், இதுதான் போடணும் அதுதான் போடணும்லாம் இல்லை, என்னெல்லாம் போட்டுக்கலாம். நான் இதுக்கு ஏன் இந்த ஓவல் போட்டிருக்கான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா? ஃபுட்டுனா அதுக்கு ஒரு குவான்டிட்டி இருக்கணும், அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதே மாதிரி செஃப்புக்கு ஒரு ஐடி இருக்கும், செஃப்புக்கு ஒரு நேம் இருக்கும் கரெக்டாக. இது அடுத்த வெயிட்டர் என்ன இருக்கும், அவனுக்கு ஒரு ஐடி இருக்கும், அவனுக்கு ஒரு நேம் இருக்கும். ஒரு வெயிட்டருக்கும் ஒரு டேபிள் அலாட் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. அந்த அலர்ட் டேபிள் என்னன்னு சொல்லி அந்த இது இருக்கும். சரி, பில்லுனா என்னவா இருக்கணும், பில்லில் அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு இருக்கணும், பில்லுக்கு நம்பர் இருக்கணும், அந்த ஆர்டரில் என்னென்ன ஃபுட் இருக்குது, ஆர்டரோட டீட்டெயில்ஸ் இருக்கணும் கரெக்டாக. அடுத்து கேஷியர்னா, ஆ. கேஷியருக்கு ஒரு ஐடி, ஒரு நேம். எப்பவுமே என்ன பண்ணு, பர்சன் வந்துட்டாலே அவனுக்கு ஒரு ஐடியா, அவனுக்கு ஒரு நேம். எந்த பர்சன்னாலும் சரி, கஸ்டமர்னாலும் சரி, செஃப்னாலும் சரி, வெயிட்டர்னாலும் சரி, அவனுக்கு ஒரு ஐடி, அவனுக்கு ஒரு நேம், அது கம்பல்சரி போட்டுரு எல்லா இதுலையுமே ஓகே. இந்த மாதிரி போட்டேன்.
ஆ, இப்போ என்னாச்சு, நம்ம இந்த ரெக்டாங்கிள் போட்டாச்சு, ஓவல் போட்டாச்சு கரெக்டா. இப்போ நம்ம மிச்சம் என்ன இருக்குன்னா, இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணணும் கரெக்டா. இப்போதைக்கு இது தனியா இருக்கும், இது மட்டும் தனியா போட்டிருப்பேன் கரெக்டா. இது மட்டும் தனியா ஆ, போட்டிருப்பேன், இது மட்டும் தனியா போட்டிருப்பேன். இது எல்லாமே இப்போ தனித்தனியா இருக்கு கரெக்டா. இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் லிங்க் பண்ண போறோம். எப்படி லிங்க் பண்ணா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவான், ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணணும் கரெக்டா. அப்போ என்ன பண்ணுவோம், கஸ்டமர் பிளேசஸ் ஆர்டர். இந்த பிளேசஸ் வந்து ஒரு டைமண்ட்ல போடணும். இது என்னன்னா, அந்த டைமண்ட் என்னன்னா, இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன், இந்த கஸ்டமருக்கும் ஆர்டருக்கும் என்ன ரிலேஷன், அதான் அந்த டைமண்ட் பாக்ஸ். ஓகேவா. ம், அப்போ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரெக்டாங்கிள் பாக்ஸ் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. என்டிட்டி வா என்டிட்டி. இந்த இதை ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓவல் ஷேப்பை ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. டைமண்ட் ஷேப்பை ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப். ஓகேவா. அதனால தான் இதுக்கு ம், பேர் என்ன, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம், இஆர் டயக்ராம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ என்ன பண்ணுவோம், கஸ்டமர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம் கரெக்டாக. இந்த ஆர்டரில் என்னதான் இருக்கும், ஆர்டரில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் கரெக்டாக. அப்போ ஆர்டர் கண்டைன்ஸ் ஃபுட் ஐட்டம் கரெக்டாக. இந்த ஃபுட் ஐட்டம் யார் ப்ரிப்பேர் பண்ணுவா, ப்ரிப்பேர்டு பை செஃப் கரெக்டாக. இந்த செஃப் வந்து ஆ, ஃபர்ஸ்ட் இந்த செஃப் வந்து என்ன பண்ணும், செஃப் வந்து என்ன ஆர்டர்னு சொல்லி பார்க்கணும் கரெக்டாக. செஃப் வந்து இந்த ஃபுட் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுற செஃப், செஃப்க்கு ஆர்டரும் ஆ, தெரியணும் correct ஆ? அப்போ என்ன பண்ணுவோம், செஃப் வியூஸ் ஆர்டர் கரெக்டாக. ஆ. அடுத்தது இந்த கஸ்டமருக்கு யார் இதை சர்வ் பண்ணுவா, வெயிட்டர் தான் சர்வ் பண்ணுவான் கரெக்டா. வெயிட்டர் சர்வ்ஸ் ம், கஸ்டமர் கரெக்டா. இந்த செஃப் வந்து என்னோட ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி யார்கிட்ட சொல்லணும், வெயிட்டர் சொல்லணும் கரெக்டா. அதனால செஃப் அக்னாலஜஸ் வெயிட்டர் கரெக்டா. அடுத்து என்ன பண்ணுவான், கஸ்டமர் வந்து பில் பே பண்ணணும் கரெக்டா. கஸ்டமர் பேஸ் பில் கரெக்டா. அடுத்தது எங்க ம். யார்கிட்ட பே பண்ணணும், இந்த பில்லை யார்கிட்ட பே பண்ணணும், பில் வந்து கேஷியர்கிட்ட பே பண்ணணும், பில் பே டு கேஷியர். இந்த மாதிரி ஒரு ஒருத்துக்கு நடுவில் லிங்கை மட்டும் நீ கொடுத்தா போதும், அவ்வளோதான். இங்கே இன்னொரு லிங்க் கொடுக்கலாம். என்ன லிங்க் கொடுக்கலாம், வெயிட்டர் சர்வ்ஸ் ஆர்டர் கஸ்டமர் இருக்கா, இந்த ஆர்டர் இப்படி கொடுத்து இங்கே ஒரு டைமண்ட் போட்டு ஆர்டர் டேக்கன் பை வெயிட்டர். ஆர்டர் டேக்கன், வெயிட்டர் தானே ஆர்டர் எடுப்பான், அப்போ ஆர்டர் டேக்கன் பை ஆ, வெயிட்டர். இந்த மாதிரியும் போடலாம். நீ உன் இஷ்டம் தான், எத்தனை நாள் நீ போடலாம், என்ன நாள் போடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய டயக்ராம் ஒரு ஃபுல் பேஜுக்கு போட்டுரு. ஓகேவா. அந்த பேஜ் அப்படியே திருப்பி வச்சு ஃபுல் பேஜுக்கு ஒரு பெரிய டயக்ராமாக போட்டு, அவ்வளோதான். ஓகே. இதை ஆஃப் பண்ணி ப்ரோ.